Hello everyone, I'm Raj. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்ற நியூ சாப்டரை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் அந்த சாப்டரை பற்றி தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த சாப்டருக்கு உண்டான நோட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மார்க் டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது அதெல்லாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு வந்து தெரியல. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்ற இந்த சாப்டரில் இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். பேசிக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சாப்டரில் நான் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, முதல்ல நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நியூரல் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கோஆர்டினேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ கோஆர்டினேஷன் அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய 1 or 2 more ஆர்கன்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கோஆர்டினேஷன்னாலே என்ன, ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் நம்ம பொதுவாக கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே விஷயந்தான் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய 1 or more ஆர்கன்ஸ் அப்படி இல்லைனா 1 or more பார்ட்ஸ் வந்து சைமல்டேனியஸாக வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சு அப்படின்னா அதை நாம் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு கேம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா எக்ஸசைஸ் வந்து செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கிப்பிங் வந்து இங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்கிப்பிங் வந்து ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களுடைய லெக் மசில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ லெக் மசில்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல அதிகப்படியான ஏடிபி வந்து தேவை. அதிகப்படியான ஏடிபி வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் வந்து தேவை. அப்போ அதிகப்படியாக அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ்க்கு ஆக்சிஜன் வந்து தேவை. அப்போ இந்த மசில்ஸ் அதிகமாக ஒர்க் ஆகுது, அதிகமாக எனர்ஜி தேவை. அப்போ ஆக்சிஜனோட நீடும் வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. உடனே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய லங்ஸ் இருக்குல்ல, நம்மளுடைய லங்ஸ் வந்து ஆக்சிஜனை வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். அதிகமாக ஆக்சிஜனை எடுத்து நம்மளுடைய பிளட்டுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய பிளட் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எல்லாத்தையுமே இங்கே வந்து கொண்டு வரணும். அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? அல்டிமேட்டாக நம்மளுடைய ஹார்ட் இருக்குது. நம்மளுடைய ஹார்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், மஸ்குலர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணுது. கூடவே வந்து லங்ஸ் ஒர்க் பண்ணுது, ஹார்ட் ஒர்க் பண்ணுது. இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, நம்ம வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய பாடியில் 1 or more ஆர்கன்ஸ் இல்லைனா வந்து 1 or more பார்ட்ஸ் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கோஆர்டினேஷன். அப்போ கோஆர்டினேஷன் இஸ் த எபிலிட்டி டு ஹாவ் மோர் தென் 1 ஆர்கன் ஆர் பார்ட் சைமல்டேனியஸ்லி ஃபங்க்ஷனிங் டு கம்ப்ளீட் எ ப்ராசஸ். அப்போது ஒரு ஆக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய பாடியில் வந்து இந்த மாதிரி 1 or more ஆர்கன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கோஆர்டினேஷன். சரி, இந்த மாதிரி வந்து கோஆர்டினேட்டாக இப்போ வந்து ஒர்க் ஆகணும். இங்கே பாருங்கள், மஸ்குலர் சிஸ்டத்துக்கு வந்து ஆக்சிஜன் வந்து தேவை. அது வந்து லங்ஸுக்கு வந்து தெரியுது. எப்படி லங்ஸுக்கு வந்து தெரியும்? யாராவது இன்ஃபார்ம் பண்ணணும்ல. அப்போது இந்த மசில்ஸுக்கு வந்து ஆக்சிஜன் அதிகமாக தேவை அப்படின்றத லங்ஸுக்கு வந்து சொல்லணும். அதே மாதிரி ஹார்ட் வந்து எப்படி தெரியும்? வேகமாக அந்த டைமில் இப்போ நார்மலாக நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் பீட் வந்து 72 இருக்குன்னு வச்சுக்கோங்க பர் மினிட்டுக்கு. இதுவே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்கும்? 78+ கூட வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வேகமாக ரன்னிங் போயிட்டு நின்று பாருங்கள், உங்களுடைய ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ உங்களுடைய ஹார்ட் என்ன பண்ணியிருக்கு, பிளட்டை வந்து வேகமாக வந்து பம்ப் பண்ணி அனுப்பியிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஹார்ட்டுக்கும் வந்து தெரியுது மசில்ஸுக்கு வந்து அதிகமாக பிளட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் யார் இவங்க கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பாடியில் அதுக்கு 2 ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்காங்க. ஒன்று நியூரல் சிஸ்டம். இந்த நியூரல் சிஸ்டம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா ஆர்கன்ஸும் வந்து கோஆர்டினேட்டாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் அதிகமாக தேவை. அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இந்த நியூரல் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும், லங்ஸுக்கு வந்து கொடுக்கும். லங்ஸ் வந்து ஆக்சிஜன்ஸ் அதிகமாக வந்து பிளட்டுக்கு வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ பிளட்டுக்கு அதிகமாக ஆக்சிஜன் வந்தோடனே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய ஹார்ட்டுக்கு யார் கொடுக்குறாங்க? நியூரல் சிஸ்டம் தான் வந்து கொடுக்குது. ஸோ அப்போ நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து கோஆர்டினேட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நியூரல் சிஸ்டம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்ற இன்னொரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது. இது வந்து நம்மளுடைய ஆர்கன்ஸ் வந்து கோஆர்டினேட்டாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ரெண்டுத்தில் யார் அதிகமாக வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா நியூரல் சிஸ்டம் தான் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும் அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணும். அண்ட் நம்ம வந்து இந்த சாப்டரில் இந்த நியூரல் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நியூரல் கண்ட்ரோல்னா என்ன, இந்த நியூரல் சிஸ்டம் வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை தான் நம்ம நியூரல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். கோஆர்டினேஷன் அப்படின்றது என்ன, 1 or more ஆர்கன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கோஆர்டினேஷன்.
அப்போ இந்த நியூரல் சிஸ்டம் எப்படி வந்து கோஆர்டினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்து ஒரு சாப்டர் இருக்குது, அதில் வந்து இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து எப்படி வந்து கோஆர்டினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம அடுத்த சாப்டர்ஸில் வந்து பார்ப்போம். இந்த சாப்டரில் நம்ம நியூரல் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நியூரல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், தப்பு கிடையாது. நியூரல் சிஸ்டம் ஆர் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, இந்த நியூரல் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன்ஸை வந்து கொடுக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுடைய பிரைன், அதிலிருந்து போகிறது ஸ்பைனல் கார்ட், அண்ட் அங்கேருந்து ஒவ்வொரு பார்ட்டுக்குமே இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன்ஸை வந்து இருக்குது, ஒரு நெட்வொர்க் ஆஃப் கனெக்ஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா, அதை நம்ம நர்வ் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நெட்வொர்க் ஆஃப் கனெக்ஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறதால குயிக் கோஆர்டினேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நடக்கும். இப்போ நம்மளுடைய ஹேண்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துக்கு வந்து எல்லா தகவலும் வந்து சென்ட் ஆகுது. ஸோ அதுக்கான காரணம் என்ன? பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து நியூரல் சிஸ்டம் அப்படின்றது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டோட வந்து ஜாயினாக இருக்கும், ஒரு நெட்வொர்க்கை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம நடக்கணும்னு நம்ம வந்து மூளையில் திங்க் பண்ணுறோம், உடனே நம்மளுடைய லெக்ஸ் எல்லாமே அசைய ஆரம்பிக்குது. பிகாஸ் அந்த இடத்துல இருந்து இம்பல்ஸ் எல்லாமே நம்மளுடைய லெக்குக்கு போயிருக்கு. அப்போ டேரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய பாடியில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நியூரல் சிஸ்டம் அப்படின்றது நிறைய நியூரல் நர்வ்ஸ், அதாவது நர்வ் ஃபைபர்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த நியூரல் சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதனால் குயிக் கோஆர்டினேஷன்ஸ் வந்து நம்மளுடைய பாடியில் நடக்கும், வேகமாக வந்து கோஆர்டினேஷன் வந்து நடக்கும். அடுத்து எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, இதுவும் வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். இது எப்படி பண்ணுதுன்னா கெமிக்கல் இன்டெகிரேஷன் மூலமாக தான் வந்து பண்ணுது. அதாவது சம் கெமிக்கல்ஸை வந்து செக்ரேட் பண்ணி அந்த கெமிக்கல்ஸை வந்து அந்த ஆர்கனுக்கு வந்து சென்ட் பண்ணி அது மூலமாக வந்து ரெகுலேட் பண்ணுது. ஓகேவா, அதுக்கு வந்து குறிப்பாக நம்ம அதை செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹார்மோனை செக்ரேட் பண்ணி அது போய் ஒரு ஆர்கன் கிட்ட போயிட்டு அந்த வேலையை வந்து சொல்லி அந்த ஆர்கன் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்றது வந்து குயிக் கோஆர்டினேஷன் கிடையாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து அதை அந்த கோஆர்டினேஷன் ப்ராசஸை வந்து பண்ணும். பட் நியூரல் சிஸ்டம் அப்படின்றது அப்படி கிடையாது, குயிக் கோஆர்டினேஷன். அது சொல்லும்போது உடனே வந்து பார்த்தா அந்த ஆர்கன் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அப்போது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோஆர்டினேஷன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நியூரல் சிஸ்டம் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா, சரி, இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நியூரல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா அனிமல்ஸ்லையுமே வந்து இந்த நியூரல் சிஸ்டம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். அந்த செல்ஸுக்கு பேர் நியூரான். ஸோ அதோடைய பேசிக் யூனிட் என்ன, நியூரல் சிஸ்டத்தோட பேசிக் யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நியூரான். ஓகேவா, இந்த நியூரல் சிஸ்டத்தில் என்னென்ன மாதிரியான ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நம்ம நியூரல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பேசிக் யூனிட்டான அந்த செல் நியூரானை பற்றி நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிறோம். நியூரான் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த நியூரான்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணோம், டிஷ்யூஸை வந்து ஃபார்ம் பண்ணுது, அதை நியூரல் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அந்த டிஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்து ஆர்கன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த நியூரல் சிஸ்டத்தில் என்னென்ன மாதிரியான ஆர்கன்ஸ் இருக்குது, அது எத்தனை டைப் அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நியூரல் அது சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அதோடைய பேசிக் யூனிட் வந்து நியூரான்ஸ். ஓகேவா, இது வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நியூரான்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் கேன் டிடெக்ட், ரிசீவ், டிரான்ஸ்மிட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலை அப்படின்றது என்ன? ஸோ நம்மளுடைய பாடியை வந்து ரியாக்ட் பண்ண வைக்கக்கூடிய ஆக்ஷனை வந்து நம்ம ஸ்டிமுலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாராவது உங்களை டச் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியுதா? அப்போ அந்த டச்சிங் அப்படின்றது ஒரு ஸ்டிமுலை. யாராவது உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா? அந்த சவுண்ட் அப்படின்றது ஒரு ஸ்டிமுலை. ஓகேவா, இப்போ ஏதாவது நம்மளுடைய கையில் ஏதாவது ஹீட்டாக ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா உடனே நமக்கு தெரியுது, அது ஒரு ஸ்டிமுலை. ஸோ அப்போ ஸ்டிமுலை அப்படின்றது என்ன? எனி ஆக்ஷன் that make us to react. ஓகேங்களா, நம்மளை ரியாக்ட் பண்ண வைக்கக்கூடிய எந்த ஒரு ஆக்ஷனையும் நம்ம ஸ்டிமுலை அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அந்த ஸ்டிமுலையை வந்து டிடெக்ட் பண்ணுறது, அதை வந்து டிடெக்ட் பண்ணி அதை ரிசீவ் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா இந்த நியூரான்ஸ் தான். ஓகேவா, இந்த நியூரான்ஸ் எப்படி வந்து சிக்னல்ஸை வந்து அதாவது இந்த ஸ்டிமுலையை வந்து டிடெக்ட் பண்ணுது, ரிசீவ் பண்ணுது, டிரான்ஸ்மிட் பண்ணுது, அது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக அந்த வீடியோஸ் வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். சரியா, ஸோ அப்போ நியூரல் சிஸ்டத்தோட பேசிக் யூனிட் என்ன? நியூரான்ஸ். இட் இஸ் ஏ ஸ்பெஷலைஸ்டு செல். இந்த நியூரானை தான் நம்ம ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இது என்ன பண்ணுது, ஒரு ஸ்டிமுலையை டிடெக்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுது. டிடெக்ட்னா என்ன? இப்போ நம்ம டச் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து யாராவது தொட்டுறாங்க அப்படின்னு தெரியுது இல்லை, அதை நம்ம டிடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டிமுலையை வந்து டிடெக்ட் பண்ணுறது. ரிசீவ் பண்ணுறதுனா என்ன? அந்த ஸ்டிமுலையை வந்து அது வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ்க்கு வந்து கொடுத்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். எங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுறது? நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. நம்மளுடைய பிரெயின் தான் அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். அப்போ பிரெயினுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அந்த சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணி டிடெக்ட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் நியூரானோட முக்கியமான வேலை. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெளிவான அந்த வீடியோவில் உங்களுக்கு நடுவில் சொல்கிறேன்.
சரி, இப்போ நம்ம இந்த நியூரல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ் இருக்கு இல்லையா? லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ்னா என்ன? ஸோ இந்த சீலன்ட்ரேட்டா அந்த மாதிரியான உயிரினங்கள் இருக்குல்ல, ஸோ அனிமல் கிங்டத்தில் நம்ம படிச்சிருப்போம். அந்த லோவர் இன்வெர்டிபிரேட்ஸில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வெரி சிம்பிளாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த ஹைட்ராலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? வெறும் டிஷ்யூஸ் மட்டும்தான் இருக்கும். நியூரல் டிஷ்யூ, அதாவது நியூரான் வந்து டிஷ்யூஸ் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். மற்றபடி ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ், ஆர்கன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அப்போ நியூரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது லோவர் இன்வெர்டிபிரேட்ஸில் வெரி சிம்பிள். சிம்பிள்னா என்ன? ஒன்லி டிஷ்யூஸ் தான் இருக்கும். டிஷ்யூஸ் அப்படின்றது என்ன? இந்த நியூரான்ஸோட ஒரு கலெக்ஷன், ஓகேங்களா? எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறதா டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டிஷ்யூ ஃபார்மில் மட்டும்தான் நியூரல் ஆர்கனைசேஷன் இருக்கும். இதுவே நம்ம வந்து இன்செக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்றது என்ன? இந்த நியூரான்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து சம் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நியூரான்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து கேங்லியான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. கேங்லியான் அப்படின்றது என்னென்னா குரூப் ஆஃப் நியூரான்ஸ், ஓகேங்களா? ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் அதிகப்படியான நியூரான்ஸ் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கேங்லியான். அந்த கேங்லியான் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எங்கே ஃபார்ம் பண்ணுது? இன்செக்ட்ஸில் தான் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ் சொன்னால ஹைட்ரா மாதிரியான லிவிங் ஆர்கானிசத்தில் அதெல்லாம் கிடையாது, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நர்வ்ஸ் எல்லாம் வந்து போகுது அண்ட் கேங்லியான்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் வந்து பிரெயின் அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து கிடையாது இன்செக்ட்ஸில், ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து சம் பெட்டர் ஆர்கனைஸ்டு, இந்த நியூரல் சிஸ்டத்தில் வந்து சம் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர், கேங்லியான் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். இது இன்செக்ட்ஸில். இதுவே நம்ம வெர்டிபிரேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மள மாதிரியான ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம்னா நியூரல் சிஸ்டம் இஸ் மோர் டெவலப், அட்வான்ஸ்டு டைப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய நியூரல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து எல்லா ஒர்க்கையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இவங்க தான், சரிங்களா? அப்போ நம்மளுடைய நியூரல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 2 டைப் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், ஓகேவா? நம்மளுடைய நியூரல் சிஸ்டம் வந்து மோர் அட்வான்ஸ்டு டைப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பிரெயின் இருக்குது. ஸோ பிரெயின் அப்படின்றது நியூரல் சிஸ்டத்துக்கு தான் வரும், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனல் கார்டு இருக்குது, அதுலேருந்து நிறைய நர்வ்ஸ் வருது. அப்போ வெர்டிபிரேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோர் அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் நியூரல் சிஸ்டம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டா போகணும், சரியா? அப்போது இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பேசிக்கான ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கோஆர்டினேஷன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து நியூரல் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அண்ட் எத்தனை வகையில் வந்து இந்த ஆர்கன்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணப்படுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு வந்து யார் மெயினாக ஹெல்ப் பண்ணுறாங்க? ஒன்று நியூரல் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எண்டோக்ரைனை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம நியூரல் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நியூரல் சிஸ்டம் லோவர் இன்வெர்டிபிரேட்ஸில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் நியூரல் சிஸ்டம் வந்து இன்செக்ட்ஸில் வந்து பெட்டர் ஆர்கனைஸ்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கும். அண்ட் மோர் அட்வான்ஸ்டு டைப் இன் வெர்டிபிரேட்ஸ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நம்ம இந்த சாப்டரில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றா முதல்ல நம்ம நியூரானை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேவா? நியூரானோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பேர் என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, எல்லாத்தையும் நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். நியூரானோட டைப் என்ன, எல்லாத்தையும் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நியூரல் சிஸ்டம்னா என்ன? இந்த நியூரான்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து டிஷ்யூஸை ஆஃப் பண்ணி டிஷ்யூஸ் எல்லாமே ஆர்கன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த நியூரல் சிஸ்டத்துக்கு கீழே என்னென்ன மாதிரியான ஆர்கன்ஸ் இருக்குது, அது எத்தனை டைப்ஸில் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம நியூரல் சிஸ்டம் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பார்ப்போம். குறிப்பாக வந்து ஹியூமனோட நியூரல் சிஸ்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரெஃப்ளெக்ஸ் ஆர்ட், இது என்ன அப்படின்றத நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு கீழே நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் சென்சரி ரிசப்ஷன் அண்ட் ப்ராசஸிங். சென்சரி ரிசப்ஷன் அப்படின்றது என்ன? நமக்கு வந்து ஒரு சில சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஐ இருக்குது அண்ட் இயர் இருக்குது, ஸ்கின் இருக்குது, இதெல்லாமே சென்சரி ஆர்கன்ஸ், ஓகேங்களா? அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்ற இந்த இதில் வந்து நம்ம பார்ப்போம். ஐ அண்ட் இயரை வந்து நம்ம ஸ்பெஷலாக டீட்டெயிலிங்காக வந்து பார்ப்போம். அண்ட் இதில் இன்னும் ஒரு சில ஆர்கன்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்வேன். நம்மளுடைய டங், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கின், இதெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்வேன். ஸோ அப்போ நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்ற இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சிம்பிளிஃபைட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.